சுந்தரேஸ்வரர் கோயில் பாலாலயம் கண்ணாடியில் தோன்றிய தெய்வங்கள். கோவூர் சுந்தரேஸ்வரர் கோயில் பற்றி இன்னைக்கு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்வாஹரிணி சேனல். இன்னைக்கு நம்ம குன்றத்தூர் அடுத்த கோவூர் சுந்தரேஸ்வரர் கோயிலை பற்றி பார்ப்போம். கோயிலில் 2008ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்தது. இப்போ மீண்டும் கும்பாபிஷேகம் முடிவு செய்யப்பட்டு 2 மாதங்களுக்கு உள்ளேயே இப்போ நடந்திருக்கு. கோயில் அறங்காவலர்கள், உள்ளூர் பிரதிநிதிகள் சேர்ந்து 40 லட்சம் ரூபாயில் கோயிலின் ராஜகோபுரம், கோயில் குளம், சன்னதிகள் எல்லாம் புதுப்பிச்சு இப்போ இது செஞ்சுருக்கிறாங்க. கோவூர் சுந்தரேஸ்வரர் ஆலயம் பார்த்திங்கன்னா சென்னையின் புறநகர் பகுதியில் இருக்கிற கோவூரில் அமைஞ்சிருக்கு ஒரு இந்து ஆலயங்க. சென்னையில் நவகிரக கோயில்கள் நிறைய இருக்குங்க. அதில் 9 கோயிலில் இது ரொம்ப தனி சிறப்புடையது. இது புதன் ஸ்தலமாக சிவபெருமானுக்காக எழுப்பப்பட்டுள்ள இந்த ஆலயம் சுமார் 965ஆம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவூர்ன்ற கிராமம் சென்னையிலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் போரூர்லேருந்து குன்றத்தூரில் செல்கிற சாலையில் அமைஞ்சிருக்கு. ஒரு சிறிய நகரம் தான் இது. இந்த கோயில் பிரதான சாலையிலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. கோவூரில் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட ஒரு பெரிய சிவபெருமான் கோயில் இருக்குது. இது 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலின் முக்கிய தெய்வம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர், திருமேனீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு, மற்றும் ஸ்ரீ சௌந்தராம்பிகை, திருவுடை நாயகி அப்படின்னு அழைக்கப்பட்டுட்டு வராங்க. இந்த புராணத்தின்படி பார்த்திங்கன்னா காமாட்சி தேவி மாங்காட்டில் உள்ள பஞ்சாங்கினி நெருப்பு மீது சிவபெருமானை மணக்க வேண்டி தவம் செஞ்சு கொண்டிருந்திருப்பாங்க. அவங்க தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது மிகவும் தீவிரமாக இருந்ததுனால சுற்றுப்புறம் முழுவதும் மிகவும் வெப்பமடைஞ்சிருக்கு. அனைத்து உயிரினங்களும் மிகுந்த வெப்பத்தால் துன்பப்பட்டிருக்கு. அதனால சிவபெருமான் கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த தியானத்தில் இருந்திருக்கிறாரு. தவத்தின் வெப்பத்திலிருந்து உலகை காப்பாற்றுறதுக்காக முனிவர்களும் தேவர்களும் விஷ்ணுவை வணங்கியிருக்காங்க. உலகை காப்பாற்றுறதுக்காக விஷ்ணு பகவான் மகாலட்சுமி தாயாரை உலகை காப்பாற்றுறபடி கட்டளையிடுறாரு. மகாலட்சுமி தேவி என்ன பண்ணுறாங்க, பசு வடிவத்தில் இங்கே சிவனை வணங்கி உலகம் காக்கப்பட வேணும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறாங்க. அப்போது அவங்களோட பிரார்த்தனைகளில் மகிழ்ந்து சிவபெருமான் தனது கண்களை திறந்துக்கிறாரு. அதன் பிறகு இந்த இடத்துல வெப்பம் தணிந்து குளிர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸ்ரீ மகாலட்சுமி இங்கு பசுவின் வடிவத்தில் வழிபட்டதால் இந்த இடம் கோபுரி, தமிழில் கோ அப்படின்னா பசுன்னு அழைக்கப்படுது. பின்னர் சிதைந்து இது கோவூர் அப்படின்னு ஆயிடுச்சு. பிற்காலத்தில் குலோத்துங்க சோழர் இந்த கோயிலை அழகாக கட்டியிருக்கிறாங்க. கோயில் தெற்கு நோக்கி 7 நிலை ராஜகோபுரத்துடன் அமைஞ்சிருக்குங்க. முழு சன்னதி தெருவும் நிழல் தரும் மரங்கள் மற்றும் பழங்கால வீடுகளுடன் மிகவும் அழகாக இருக்குது. அந்த மரங்கள் பார்த்திங்கன்னா அசோக மரம் அப்படின்னு அழைக்கப்படுது. அது உண்மையான அசோக மரம் கிடையாது, பட் லேட்டர் அது அசோக மரமாக கூப்பிடப்பட்டிருக்கு. இந்த கோயில் சென்னை அல்லது தொண்டை மண்டலம் நவகிரக கோயில்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுந்தரேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ சௌந்தராம்பிகை இங்கே மிகவும் அழகாக இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இவங்க அந்த பேர் வச்சு அழைக்கப்படுறாங்க. திருமேனீஸ்வரர், சௌந்தராம்பிகை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இங்கே கும்பிட்றவங்களுக்கு நோய்கள் தீரும் அப்படின்றது நம்பப்பட்டுட்டு வர விஷயம். இந்த கோயில் சமீபத்தில் குடமுழுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு புதியதாக ரொம்ப புதுசாக நம்மளுக்கு தெரியுது. அதை தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன். கோயிலில் உள்ள மற்ற தெய்வங்கள் பார்த்திங்கன்னா ஸ்ரீ வீரபத்ரர், ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் மற்றும் நவகிரகங்கள் 63 நாயன்மார்கள் இந்த கோயிலில் இருக்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம சிவன், பார்வதி, பெருமாள், விநாயகரோட முருகன் இருக்காங்க. அதுக்கு பேர் என்னென்னு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அது ஒரு நடந்த உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வருகை தஞ்சிருக்கிறத பற்றி பார்த்தீங்களா, திருப்பதி நோக்கி ஒரு பல்லக்கில் பயணம் செஞ்சுட்டு இருப்பார். இந்த இடத்த கடந்து சென்றதாக கூறப்படுகிறது. வழியில் இந்த கோயிலுக்கு அவர் விஜயம் செய்திருக்கிறாரு. சுந்தரேசன் என்ற உள்ளூர் தலைவர் தன்னை பற்றி சில பாடல்களை இயற்றி பாடுமாறு துறவியிடம் கேட்டிருக்கிறாரு. தியாகராஜர் மறுத்திருக்கிறாரு. தான் யாரையும் புகழ்ந்து பாட மாட்டேன் அப்படின்னும், கடவுளை புகழ்ந்து மட்டுமே பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கோவூர்லேருந்து அவர் பல்லக்கு நோக்கி செல்லும் போது கொள்ளையர்கள் அந்த பல்லக்கு மீது கற்களை வீசி அவரை மேலும் செல்ல விடாமல் தடுத்துட்டாங்க. தியாகராஜர் பல்லக்கிலிருந்து இறங்கி கொள்ளையர்களிடம் தான் கொள்ளையடிக்கப்படும் அளவுக்கு பணக்காரர் இல்லை, திருப்பதிக்கு யாத்திரை பேர் கொண்டு போவதாக சொல்கிறாரு. கொள்ளையர்கள் தியாகராஜரின் அருகில் அவர்களிடம் கற்களை யார் வீசினார்கள் என்று கேட்டார்கள். தியாகராஜர் அவர்களிடம் பல்லக்கு சம்பவர்களை தவிர வேறு யாரும் தங்களிடம் இல்லை என்று கூறினார். ஆனால் திருடர்கள் தியாகராஜரை காப்பாற்ற 2 இளைஞர்கள் ஆவேசமாக கற்களை வீசுவதை கண்டதாக கூறினர். ஆனால் வேறு யாரும் இல்லை, ஸ்ரீராமர் மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மணர் தான் தன்னை காப்பாற்ற வந்தவர்கள் என்று
தியாகராஜர் வந்து லேட்டாக தான் உணர்ந்திருக்கிறாரு. இந்த இடத்துக்கு ஏதோ ஒரு புனித சக்தி இருப்பதையும் துறவி உணர்ந்து மீண்டும் கோவூர் கோயிலுக்கு திரும்பி வந்து கோவூர் பஞ்சராசனம் அப்படின்ற 5 பாடல்களை கீர்த்தனைகளாக பாடியிருக்கிறாரு. உள்ளூர் தலைவர் புனித தியாகராஜர் தன்னை புகழ்ந்து பாடினார் என்ற நினைத்து மிகவும் பெருமைப்பட்டிருக்கிறாரு. ஆனால் அந்த 5 பாடல்களும் சுந்தரேஸ்வரரை பற்றி தனித்தபரை அல்ல அப்படின்றது அப்புறமா தான் புரிய வந்திருக்கு. பகவான் ஸ்ரீ சுந்தரேஸ்வரரை போற்றி படைக்கப்பட்டவை அப்படின்னு துறவி அவருக்கு விளக்கியிருக்கிறார். வசுதா ஸ்வஹான ராகம், கோரி செம்பிவா, காரப்பிரியா ராகம், சாம்போ மகாதேவா, பந்துவரளி ராகம், நம்மி வச்சினி, கல்யாணி ராகம் மற்றும் சுந்தரேஸ்வரோனி சங்கராபரணம் ஆகியவை கோவூர் பஞ்சரத்னங்களில் துறவி தியாகராஜன் பெரும்பாலான பாடல்களை பகவான் ராமரை மட்டுமே புகழ்ந்து பேசுகின்றன மற்றும் கடவுள்கள் மீது அவர் கீர்த்தனைகள் இயற்றிய சில இடங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அருகில் உள்ள குன்றத்தூரில் பிறந்த ஸ்ரீ சேக்கிலார் இக்கோயிலில் இருந்துதான் பெரிய புராணம் எழுத தொடங்கினார். இக்கோயிலின் மற்றொரு அபூர்வம் மகாவில்வம் மரம் எனப்படும் ஸ்தல விருட்சம். இந்த கோயிலின் மகாவில்வம் மிகவும் அரிதான ஒன்றாகும். இது மகாவில்வத்தின் ஒவ்வொரு தண்டிலும் 27 இலைகள் உள்ளன. இந்த மகாவில்வத்தில் பல மருத்துவ குணங்கள் இருக்கிறது. இந்த கோயிலின் தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் என்று அழைக்கப்படுது. இந்த கோயிலை புதுப்பிக்க வேண்டிய அழகான தேரும் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பல நூற்றாண்டுகளாக உயர்ந்து நிற்கும் அத்தகைய மற்றொரு அற்புதமான கோயில் நிச்சயமாக யாத்ரீகர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த கோயிலில் இருக்கிற மரங்கள் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற குளத்துக்கரையே நல்லாயிருக்கும். இந்த கோயிலில் பெரிய மதில் சுவர் சுற்றியும் அங்கே இங்கேன்னு கேட் இருக்கும். அங்கேயே வந்து நம்மளுக்கு அன்ன அபிஷேகம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அன்னக்கூடம் சொல்கிறாங்களே, அதாவது நம்ம அன்னதானம் பண்ணுற இடமும் இருக்குது. ஸோ கோயிலில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கோயில் டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், திருப்பியும் ஈவினிங் 4:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தான் இருக்கும். இங்கே போகாதவங்க இந்த கோயிலுக்கு தாராளமாக போயிட்டு வரலாம். நான் சொன்ன மாதிரி அந்த முருகன், சிவன், பார்வதி, பிள்ளையாரோடு இருக்கிறவங்களுக்கு பேர் சோமஸ்கந்தர். இப்போ கரண்ட்டாக அந்த சோமஸ்கந்தர் வந்து புதுப்பிக்கிறதுக்காக ஏதோ எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் யூஸ்வலாக போகும்போது பார்க்கலாம். இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, கோயிலோட பின்புறம் வந்து யானை கஜ ஆழின்னு சொல்கிறவங்க, கஜம் உட்கார்ந்துருக்கிற ஷேப்பில் வந்து உட்கார்ந்துருக்கிற பொசிஷனில் வந்து இந்த கோயில் இருக்கும். அண்ட் ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா கோயிலோட கோபுரம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் அதை காமிக்கிறேன், திருப்பியும் ஒரு தடவை எடுத்து காமிக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது சோமஸ்கந்தர் இருக்கிற நிறைய கோயில்களில் இதுவும் ஒன்று. இந்த கோயிலில் குருவும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். இந்த கோயில் மட்டும் இல்லை, மாங்காடில் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க வில்வேஸ்வரர் கோயில், வில்வநாதன் கோயில், அந்த கோயில்லையுமே அவர் வந்து குரு பகவான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். அது குரு கோயில்னே சொல்லுவாங்க. இந்த கோயில்லையும் குரு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா அம்பாள், அதாவது திரிபுர சுந்தரி சொல்கிறோம் பார்த்திங்களா, இவங்களோட அம்பாள் சன்னதியில் பார்த்திங்கன்னா பின்புறத்தில் வந்து ஃபுல்லாக விளக்கு வைக்கிறதுக்கு அந்த கல்லுலேயே வந்து குடைஞ்சு இருப்பாங்க. குடைஞ்சு அதில் வந்து விளக்கு தீபம் ஏற்றுறதுக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சுருக்காங்க. ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சோழர்கள் கட்டின கோயில் எதுவும் ஒன்று அப்படின்னு இன்னொன்று பிரமிப்பாக சொல்கிறதுக்கு என்ன விஷயம்னா, கோயிலேருந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுற தீர்த்தமாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி வெளியில் போகும் அப்படின்றதுக்கு உள்ளேயே அழகாக செதுக்கி, இப்போலாம் நம்ம சாம்பர் யூஸ் பண்ணுறோம், பைப் யூஸ் பண்ணுறோம், என்னென்னமோ யூஸ் பண்ணுறோம், அந்த காலத்துலேயே அதை அழகாக செதுக்கி அந்த தண்ணி வந்து அந்த தீர்த்த தண்ணி வந்து எவ்வளோ அழகாக வெளியில் போகிறதுன்றதுக்கு சூப்பரான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே இது மட்டும் இல்லை, கோயில் உள் பிரகாரம் மட்டும் இல்லை, கர்ப்பகிரகம் மட்டும் கிடையாது, வெளியே அந்த சுற்றுப்புற அந்த செவரு வரைக்குமே அழகாக வந்து இதை வந்து செதுக்கி இருப்பாங்க. அங்கேருந்து வந்து குளத்தங்கரைக்கு வந்து இந்த தண்ணி வந்து அந்த அபிஷேக நீர் வந்து உள்ளே போகிற மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் எங்கெங்கேயோ போயிட்டு குடைவரையில் என்னென்னமோ பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறத விட இந்த கோயிலில் உள்ள, அதாவது கோயில் வந்து ஐயனும் அம்மனும் இருக்கிற இடத்துக்கு பின்னாடி பின்புறம் இருக்கிற பயங்கரமான அந்த நுட்பமான விஷயங்கள்ல வந்து இங்கே பார்த்து பண்ணிக்கலாம். 63 நாயன்மார்கள் சிலையும் பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சிங்க. ஒரு தடவை இந்த கோயிலுக்கு எல்லாரும் விசிட் பண்ணணும். அதே மாதிரி இந்த கோயிலில் நிறைய படங்கள் ஷூட் பண்ணியிருக்காங்க. மாப்பிள்ளை, அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி சொல்லி அடிப்பேனடா அப்படின்ற பாட்டு பாடின ரஜினிகாந்த் படமாக இருக்கட்டும், தனுஷ் படமாக இருக்கட்டும், பூவே உனக்காக விஜயா இருக்கட்டும், அப்புறம் வந்து காஞ்சனா படமாக இருக்கட்டும்,
அப்புறம் விஜய் ஆண்டனியோட பிச்சைக்காரன் படமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட படங்கள் வந்து இங்கே எடுத்திருக்காங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா இங்கிலீஷ்காரன் அப்படின்ற ஒரு படம் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து வடிவேலும் சத்யராஜும் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சீன்ஸும் இந்த இடமும் வந்து பார்க்கும்போது. கிரிக்கெட் விளையாடுற கிரவுண்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்த. இந்த கோயிலுக்கே போனீங்கன்னா அடடா இந்த படத்தில் நம்ம பார்த்தோமே, அந்த படத்தில் இந்த இடத்த பார்த்தோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி வள்ளி அப்படின்ற ரஜினியோட படத்துலையும் இந்த கோயில் வந்து இடம்பெற்றிருக்கும். நிறைய சுகன்யா பிரபு அவங்க நடித்த படமாக இருக்கட்டும், சிம்மராசி படமாக இருக்கட்டும், நாட்டாமையாக இருக்கட்டும், ஏகப்பட்ட படங்கள் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஷூட் பண்ணால் வந்து படம் செம்ம ஹிட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து நிறைய படங்கள் இங்கே எடுத்துருக்குறாங்க. நான் ஒரு சில படங்கள் லிஸ்ட்டு தான் இங்கே சொல்லியிருக்கிறேன். கோயிலோட ஹிஸ்ட்ரியும் அழகாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை வரைக்கும் கேட்காதவங்க தயவு செஞ்சு அகெயின் பின்னாடி போய் கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் இதை பற்றி நான் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நாங்கள் நியூ இயர்க்கு, தெலுங்கு நியூ இயர்க்கு நாங்கள் இங்கே போனோம். உகாதிக்காக இங்கே போனோம். அன்றைக்கி வந்து இங்கே யாகம் வளர்த்து அம்பாளுக்கு வந்து இங்கே ரொம்ப சிறப்பு தரிசனம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு வீட்டிலேருந்து 11:15 கிளம்பி 11:30 போய் சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு 11:45 அங்கேருந்து கிளம்பி வெளியில் வந்துட்டு ஒரு இளநீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. இவ்வளோ தான் எங்களோட பிளான். ஸோ உகாதி எங்களுக்கு சிறப்பாக ரொம்ப அருமையாக போச்சு. உங்களுக்கெல்லாம் உகாதி எப்படி போச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கும் நன்றி. உங்கள் ஆதரவுக்கு எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுன்றது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குங்க. பாய். இன்னொரு வீடியோவில் இன்னொரு அழகான வீடியோ நிறைய இன்ஃபர்மேஷனோடு நான் கண்டிப்பாக போடுறேன். அதை பார்ப்போம். இது இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, சேக்கிலார் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, சேக்கிலார் கோயில் எங்கே இருக்குன்னா குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு அடிவாரத்தில் இருக்குது. ஒரு தடவை சேக்கிலார் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. அங்கே இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். குழந்தைங்களுக்கு படிப்பு வரல அப்படின்னா இந்த கோயிலுக்கு வருவாங்க. புதன் வந்து படிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட சேக்கிலார் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா படிக்காத குழந்தையும் படிக்கும். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சுந்தரேஸ்வரர் ஆலயம் கோவில். பொதுவாக ஹயாகிரிவர் கோயிலுக்கு போனால் குழந்தைங்க படிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது படிப்பு வராத குழந்தைங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் சேக்கிலார் கோயிலுக்கு போயிட்டு வந்து 10th பாஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க. அதையும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மேபி அந்த வீடியோ பற்றி போடுறேன். இப்போ சமீபமாக நிறைய தமிழகத்தில் இருக்கிற பெரும்பாலான கோயில்களுக்கும் குடமுழுக்கு நடந்திருக்கு. அதனால் எல்லா கோயிலும் வந்து வண்ணம் பூசி ரொம்ப பளபளன்னு இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டைமை வந்து விசிட் பண்ணி பார்த்துறது நல்லது. பாருங்கள் எல்லோரும். இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றிகள். இன்னும் வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். நான் சொன்ன மாதிரி அந்த யாகமெல்லாம் இந்த இடத்துல தான் வளர்த்துருக்காங்க. வளர்த்து முடிச்சுட்டு அப்போ தான் வந்து அம்பாவை உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால எங்களால் இருக்க முடியல. இந்த கோயிலில் வந்து எல்லாமே சிறப்பாக இருந்தது. இந்த இடம் இந்த மண்டபம்னு சொல்கிறாங்களே, இங்கே தான் வந்து பொதுவாக கல்யாணம்லாம் நடக்குமாமா. இங்கே வந்து கோயிலோட வந்து உற்சவர்கள் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து தான் எடுத்து வந்து புறப்பாடுக்கு போகும் போல இருக்குது. இப்போது கரண்ட்டாக வந்து இந்த காலையிலேருந்து இங்கே யாகம் வளர்க்குறதுனால இப்படி இருந்திருக்கு. அண்ட் இங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாம் சொல்லியே ஆகணும், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இது பெயிண்டிங்ஸ் கிடையாது, சோழர் காலத்தில் கட்டின ஒரு இன்ஸ்பிரேஷனல் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஜூம் பண்ணி நல்லா பார்க்க முடியல. அண்ட் ஒவ்வொரு பில்லர்லேயும் இருக்கிற ஸ்டாச்சூஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து அது பண்ணியிருக்காங்க. ரொம்ப நம்ம இன்ஸ்கிரிப்ஷனெல்லாம் அதை பார்த்துக்கலாம். நீங்கள் நோட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, என்ட்ரன்ஸ்லேயே வந்து பாம்பில் பின்னப்பட்ட மாதிரி வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, உள்ளே இருக்க நுழையிற முகப்பு இருக்குது. அண்ட் இந்த விநாயகர் கோயில், அது என்ட்ரன்ஸில் இருக்க விநாயகர் கோயிலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வீரபத்ரராக இருக்கட்டும், பைரவராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரிகிறாங்க. முருகன் வந்து திருச்செந்தூர் முருகன் வந்து உள்ளே இருக்கிறாரு, வெளியில் வந்து திருத்தணி முருகன் மாதிரி தெரியுது. ஸோ உங்களுக்கு முருகன் பக்தராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது என்ன முருகன் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. நான் போனது நல்ல மொட்டை வெயிலில் போனதுனால வந்து கால் பொறுக்க முடியல. அதனால் வந்து நிழல் தேடி ஓடிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக முக்கியமான உள்ளே இருக்கிற அந்த பிரகாரத்துக்கு உள்ளே இருக்கிற நிறைய கோயிலை நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் இந்த கோயிலுக்கு அடிக்கடி போகிறதுனால எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஈவினிங் டைமில் தான் நான் யூஸ்வலாக போவேன். 4:30-5 o'clock மாங்காடுலேருந்து வந்து போவேன். இப்போ கோவிட் டைமுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு சான்சஸே கிடைக்கல. ஸோ நானும் ஒரு 5-6 தடவை இந்த கோயிலுக்கு வந்துட்டு உள்ளே நுழைய முடியாமல் போயிட்டேன். ஏன்னா கோயில் வந்து நட சாத்தியிருந்தது. நான் 4 மணிக்கு முன்னாடியே வந்து போனதுனால பார்க்க முடியல. ஸோ
ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாமே உள்ளே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். கால் நிற்க முடியாத காரணத்தினால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வண்ணப்பூசும் பண்ணி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே 2 பசு இருக்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது கோவூர் அப்படின்னு நான் முதலே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பேர் காரணத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல எல்லாமே ரொம்ப அழகுங்க. இந்த ஹைட்டான மண்டபத்தில் தான் பொதுவாக கல்யாணங்கள்லாம் நடக்குமாமா. எல்லா விசேஷ காரியங்களும் இங்கே தான் நடக்கும். வெளியில் வந்து அன்னதானம் பண்ணுற இடம். இப்போ நீங்கள் இந்த ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்கிறதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பள்ளம் மாதிரி தோண்டி இருப்பாங்க. அதுதான் நான் சொன்னேன் வந்து வெளியில் போகிறதுக்கு பேமெண்ட். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போ நம்ம இருக்கிறதுலேருந்து இந்த இதுதான் வந்து மெயின் சன்னிதானம். இதுலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியறது தான் அந்த குளத்தாங்கரை. அங்கே வந்து நமக்கு போகிறதுக்கு ஆக்சஸ் இல்லை, வெளி வழியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே இருக்கிறவர் வந்து விநாயகர். ரொம்பவே வித்தியாசமாக இருக்கிறாருங்க இந்த விநாயகர். நான் சொன்ன மாதிரி கோபுரமும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதையும் பாருங்கள். நடந்து போயிட்டுருக்கிறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபுரம் தெரியும். அரை நிலா வட்டம் அந்த ஷேப்பில் தான் அந்த கோபுரம் இருக்கும். இந்த பிள்ளையாருக்கும் இருக்கிற அந்த மேலே இருக்கிற அந்த மண்டபமும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதிலே வந்து ஸ்டோரி வந்து டிபிக்ட் பண்ணியிருப்பாங்க. பசு வந்து தியானம் பண்ண இடத்துல வந்து சிவபெருமான் கண் திறந்த அந்த ஸ்டோரியை வந்து அழகாக டிபிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து வெளியில் காமிக்கிற தோற்றம். இங்கே எல்லா படமும் நான் சொன்ன எல்லா படமும் இங்கே ஷூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் வள்ளி அப்படின்ற படத்தில் ரஜினிகாந்த் வந்து உட்காந்துட்டு இருப்பார். அந்த இடம் தான் இது. அங்கே இளநீ வெட்டும்போது அந்த இளநீ வந்து கண்ணில் பட்டுருச்சா, அதான் வந்து புலம்பிகிட்டு இருக்காரு எங்கள் சின்னவாள். இந்த இடத்துல வந்து இவங்க தான் ஊருக்கு பெரிய மக்கள் போல் இருக்குது. எப்போவுமே இங்கே தான் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் இங்கே ஒரு மீட்டிங் போட்டுட்டு இருப்பாங்க. நான் சொன்ன பாட்டுகள் வந்துருச்சு பாருங்கள். சொல்லி அடிப்பேனடி அடிச்சேன்னு நான் நெத்தி அடிதானடி. நான் சொல்லி அடிப்பேனடி அடிச்சேன்னு நான் நெத்தி அடிதானடி. அதை பொருளுக்கு அருள் வேண்டிடுவோம், அவ அருளை வச்சு பொருள் சேர்த்திடுவோம். இருக்க சின்னதா வீடு ஒன்று வேண்டும், பறக்க பெரியதா காரு ஒன்று வேண்டும், குறையாத பணம் வேண்டும். மகமாயே உங்க இருக்கு அது தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. தாயே திரிசூலி என்னம்மா கோபமா, தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி. அம்மா கண்ணில் தெரியுதே வீரதீபம் அவ பூஜைய போடு. ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. Thanks for watching the full video friends. Please do subscribe. Bye bye.